ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2 கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸுக்கும் சேர்த்து தான். சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமிக் டேரட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வேக்கன்சியும், அப்புறம் இந்தியன் நாவல் அகாடமி எழிமேலா அப்படி கோர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சியும், ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ப்ரீ ஃப்ளையிங் ஸ்குவாட் 32 வேக்கன்சியும், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்க்கு வந்து சரிங்களா, அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 276 வேக்கன்சியும், அதே ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை மெட்ராஸ் உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 453 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் மென்னுக்கும் உமனுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கன்வீனியாக லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகிறவங்க மட்டும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 to 24 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. காமனாக நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்துமே சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் 20 to 24 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது 25 இயர்ஸ் லெஸ் தென் 25 வயசுக்கு கீழே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்மேடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 வயசுக்கும் கீழே இருக்கவங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து 25 வயசுக்கு இல்லை 25 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மேரிடாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மேரிட் அகாமடேஷன், இந்த லீவ் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஎம்ஏ அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து பாருங்கள், நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் நாவல் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபுல் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து +2ல் வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு மட்டும் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தராங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லை ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறீங்க, இந்த க்ரைட்டேரியாக்குள்ளே சரிங்களா இவங்க சொல்லியிருக்கிற அந்த லாஸ்ட் டேட்டு, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிடுவீங்க, ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படித்தாலும் சரி, ஃபைனல் செமஸ்டர் படித்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் இன்டர்வியூ போகிற டைமில் நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி தான் அவங்க க்ரைட்டேரியா செட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்களுமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 3ல் இருக்குது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ₹200 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுவுமே ஆன்லைன் தான். அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூலம் தான். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. upsc.online.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ டைமுக்கு வந்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சோப் ஓகேங்களா, அதாவது upscsop@nic.in இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். நீங்கள் மெயில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனை வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு எக்ஸாம் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் அட்மிஷன் டு த இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நாவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தொட்டு 3 டாப்பிக்கு. ஸோ அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் 2 hours 6 hours சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் 100 மார்க்கு, 300 மார்க். ஓகேங்களா? 3 டாபிக். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபார் அட்மிஷன் டு த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைம் ஒரு டாபிக் 2 hours, டோட்டலாக 4 hours சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து 100 மார்க்கு, டோட்டலாக 200 மார்க் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது, ராங் ஆன்சருக்கு. சரிங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூமே இருக்குது. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த அட்மிஷன்ஸ் வைஸாக ஓகேங்களா, அந்த கேட்டகரி வைஸாக இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் நாவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லிட்டு 300 இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு அந்த கேட்டகரிக்கும்
இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 200 வரைக்கும் அந்த மார்க் இருக்கும், இன்டர்வியூ மார்க் சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர மற்ற எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவல், ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் செட் பண்ணுவோம் கொஷின் பேப்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்டில் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குவாலிஃபைங் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தான் வந்து டிசைட் பண்ணோம், அது வந்து இப்போதைக்கு சொல்லலை, லேட்டராக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சிலபஸ் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ், அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஎம்ஆர் ஷீட்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதாவது ஆன்லைன் எக்ஸாம்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் 4ல் வந்தீங்கன்னா அதில் வந்து பேஸ்கல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து லைடன்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் இருக்கும். அதில் வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ரேங்க் வைஸாகவும் பே ஸ்கேல்ன்றது ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளில் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் லீவ் இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 பேஜ் கிட்ட இருக்குது, நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ், அதை பற்றி தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் ஷோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.